நீங்க வீட்டுல உட்காந்து கருப்பு கொடி ஏத்திட்டு நகலை எரிச்சுட்டு அது முடிஞ்சிருமா? என்ன காமெடி இது? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பொதுவெளியில சொல்ல நீங்க தயாரா? கஞ்சா பழக்கத்தை நீங்க ஏன் அடக்க தவறீங்கன்னு சொல்ல தயாரா? டாஸ்மாக் வருமானம் இரட்டிப்பானதை பத்தி சொல்ல தயாரா? யூபிக்கும் பீகாருக்கும் மற்றதுக்கெல்லாம் வந்து தொகுதி மறுசீலனை அதிகமா கொடுத்து தென்னகத்தை வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா 12.5 லட்சம் கோடி வந்துருச்சு. நாங்க வந்து 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். அங்க போனா செருப்பு கம்பெனில 50 பேர் தான் வேலை வேணும்னா நிக்கிறான், ஆயிரக்கணக்கான பேர். சொல்லு, நீ என்ன சாதனை பண்ண? காலையில சோறு போட்டேன், மதியானத்துல சோறு போட்டேன், சாயங்காலம் சுண்டல் போட்டேன். இதான் சாதனையா? சொல்லுங்க, இதான் சாதனையா? தமிழ்நாடுல நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் டெவலப் பண்ணதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 26 வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்தை தமிழக அரசு தயாரிச்சிருக்கா? கேட்கிறேன், ஸ்டாலின் ஒரு நேரடியா கேட்கிறேன். ஒரு யூனிட் மின்சாரத்தை நாங்க தயாரிச்சிருக்கோம். நீங்கள் பண்ணிய சாதனைகளை சொல்ல முடியாத காரணத்தால் இன்றும் டெல்லியை பிடித்து தொங்கி கொடுத்துருக்கு. ஆமா, பல காணொலி சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரையும் பிடிச்சா தொங்குவாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கண்ட நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த எலெக்ஷன்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதற்காக வந்து தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேப்பர் எடுத்து கொடுத்துறாரு. இது தமிழ்நாட்டை வீழ்த்த விட மாட்டோம், வஞ்சிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சார், எதுக்காக இந்த திடீர்னு மடைமாற்றம் பண்றாங்க? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு சாதனைகளை தானே சொல்லணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து 5 வருஷம் ஆளல, ரைட்டா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு. நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு சாதனை தானே சொல்லணும். இதுக்கு எப்போது குறுக்கு சாலை ஓட்டுறீங்க? திடீர்னு போயிட்டு நாங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவோம். ஏற்கனவே 2023 ஒரு ஸ்டெண்ட் அடிச்சார், 25 ஒரு ஸ்டெண்ட் அடிச்சார். உங்களுக்கு தெரியுங்களா? சித்தராமையாவா, சிவகுமாருவா, ஜெகன்மோகன் ரெட்டி வா, பினராயி விஜயன் வாங்க, எல்லாரும் வாங்க, கூடி பேசுவோம். தென் மாநிலங்கள்லாம் வஞ்சிக்க போறாங்க, நமக்கு வந்து டீலிமிட்டேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போட்டு ஃபுல்லாக பணம் செலவு பண்ணி எல்லாம் வந்து சாப்பிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கே 2025 கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பீலமேடில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு கட்டிடத்தை திறக்க வந்த அமித்ஷா அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவருடைய கேள்விக்கு பதில் அளிச்சிட்டார். தென் மாநிலங்களில் ஒரு தொகுதி கூட குறைக்கப்பட மாட்டாது, இது அமித்ஷாக்கா கேரண்டி. நாடாளுமன்றத்தில் மோடிஜி சொல்லிட்டார், தென் மாநிலங்களோட எந்த மாநிலத்துக்கும் ஒரு தொகுதி கூட பழைய தொகுதியிலிருந்து குறைக்கப்பட மாட்டாது. முடிஞ்சிருச்சா? அன்னைக்கே பதில் அளிச்சாச்சு. இப்ப ஏன் கொண்டு வராங்கன்னா, இப்ப கொண்டு வந்தானே ஆகணும். 2026 பண்ணணும்னு தானே சட்டம் சொல்லுது. 10 வருஷத்துக்கு பண்ணணும். இந்திரா காந்தி 1976 எமர்ஜென்சி பீரியட்ல 534 தொகுதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களா? கரெக்டா? 545 தொகுதி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படியே வாங்க, வாஜ்பாய் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார். எப்போ? 2001 மறுபடியும் 20 வருஷம் வச்சு பண்ணலான்னு சொல்லி அதை அப்படியே, ஏன்னா மக்கள் தொகையுமே கணக்கெடுக்கிறதா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவரும் 545 ஃபிக்ஸ் பண்ணிட்டார். மாற்றம் இல்லைல்ல. இப்போ 2026 நாங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு கட்சியினுடைய ஆட்கள் வந்து மாநில மக்களவையில் கேள்வி கேட்குறாரு. அப்போ சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு தெளிவாக சொல்றாரு, 26 கொண்டு வருவோம். முடிஞ்சிச்சா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு எல்லா நாளும். இந்தியாவில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுது. ஒரு கட்ட எலெக்ஷன். இப்போ வந்து டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சவொன்னா பீகார் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ இந்த எலெக்ஷன் இது முடிஞ்சவொன்னா அடுத்த கட்ட எலெக்ஷன் ஃபீவர். அதனால தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர சொல்றோம். எலெக்ஷன் ஃபீவர் இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே நின்றுங்க. இந்த 5 எலெக்ஷன் நடக்குது, அதனால இப்போதைக்கு பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் வேணாம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்த பிறகு பண்ண முடியுமா? அதுக்கான கால வரையறை வந்தால் முடிஞ்சிடணும். 33% பெண்களுக்கு தரோம், 2029 தரணும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்மளால எடுக்க முடியல, அதோட ப்ராசஸ் வரப்போ கமிட்டி அமைச்ச வேண்டிய கட்டாயம். 29 இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கான கமிட்டி அமைச்சாகணும்ல. அது வந்து தொகுதி மறுசீரமைப்பு முறையில் இப்போ பண்றதுல வந்து விகிதாச்சாரப்படி பண்ண போறாங்களா, மக்கள் தொகை பட பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் பிஜேபி ஆட்களுக்கே தெரியாது. ஏன்னா இனிமேல் தான் பாராளுமன்றத்தில் அதை சொல்லுவாங்க, இந்த இதில் பண்ண போறோம். அப்போ ராஜ்யசபாவில் சொல்லுவாங்க, மக்களவையில் இப்போ சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு 220 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க, நிறைவேறிடுச்சு, மக்களவையில் நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சரத்துக்களை சொல்லுவாங்க. அதுல எதனா ஒரு எதிர்ப்பு இருந்ததுன்னா பாராளுமன்ற நிலைக்குழு போவோம், நிலைக்குள்ள போய் அப்ரூவ் ஆன பிறகுதான் அது சட்டமாகும். இதான் நடைமுறை.
நீங்க வீட்டுல உட்காந்து கொடியை கருப்பு கொடியை ஏத்திட்டு நகலை எரிச்சிட்டு அது முடிஞ்சிருமா? என்ன காமெடி இது? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பொதுவெளியில சொல்ல நீங்க தயாரா? கஞ்சா பழக்கத்தை நீங்க ஏன் அடக்க தவறீங்கன்னு சொல்ல தயாரா? டாஸ்மாக் வருமானம் இரட்டிப்பானதை பத்தி சொல்ல தயாரா? இன்னைக்கு பொது போக்குவரத்துல இருந்து எல்லா கவர்மெண்டோடைய பொது நிறுவனங்களும் நஷ்டத்துல விழுது, அதை பற்றி விளக்க நீங்க தயாரா? வீடு பூந்து வெட்டுறான் ஒருத்தன், கொள்ளையடிக்க போய் ஒரு பெண்ணு தூங்கிட்டு இருந்த பொண்ணை வெட்டுறான் நீ கஞ்சா குடிக்க காலில், அதை பற்றி பேச தயாரா? பிளாத்தி குளத்தில் நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி பத்தி பேச தயாரா? ஆணவ கொலை கவின் பத்தி பேச தயாரா? வேங்க வேலை பற்றி பொதுவெளியில பேச தயாரா? கள்ளச்சாராய கொடுத்து 80 பேர் செத்தாரு, அதை பத்தி பேச தயாரா? லாக்அப் டெத்ல அஜித்குமார் செத்தான், ஆகாஷ் செத்தாரு, அது இல்லாம 35 பேர் செத்தாங்களா, அதை பத்தி பொதுவெளியில பேச தயாரா? இங்க நாங்க ஒவ்வொரு வழக்கா போட்டு சிபிஐ விசாரணை கேட்டா அதெல்லாம் போய் நான் தடை வாங்குவேன்னு போய் தடை வாங்குறீங்க, அதை பத்தி பேச தயாரா? தீபத்தூண்ல இந்துக்களுக்கு எதிராக தீபத்தை ஏத்த விட மாட்டான்னு 144 பண்ற பத்தி பேச தயாரா? இதை பற்றிலாம் நாங்க பேச மாட்டோம். போகாத ஊருக்கு போய் டீலிமிட்டேஷன்ல பிடிச்சி தொங்குவோம். இன்னைக்கு தென்னகத்துல மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பிஜேபி தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறது, வச்சிருக்காங்களா? மறைமுகமாக நேரடியா இல்லைனாலும் 2 எம்பி இருக்காங்க. ஜெய்சங்கர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான், மாற்று இல்லைல்ல. இந்த சைடு வாங்க, ஆந்திராவில் கிட்டத்தட்ட 18 எம்பி நமக்கு இருக்கிறோம். இந்த சைடு வாங்க, கேரளாவில் ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மேயர் இருக்கும். திருவனந்தபுரம் மேயர் நம்ம தான். கர்நாடகாவில் 2-3 முறை ஆட்சியை அமைச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுல இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி இருக்கு. அப்போ தென்னகம் ஃபுல்லா பாதிக்கப்படும், தென் மாநிலங்கள் ஃபுல்லா பாதிக்கப்படும்னா சந்திரபாபு நாயுடு ஏன் ஆதரவா குரல் கொடுக்குறாரு? பாண்டிச்சேரி ஏன் அமைதியா இருக்கு? ஏன் அந்த மாதிரி பாதிப்பாகுன்னா பிஜேபிக்கு அது மைனஸ் தானே. இன்னைக்கு கர்நாடகா பாதிக்கப்பட்டா பிஜேபி பிளஸ்ஸா? இன்னைக்கு சித்தராமையாக்கு முன்னாடி யார் ஆண்டது? எடியூரப்பா தானே ஆண்டுதாரு, மாற்று இல்லைல்ல. அப்ப பெரும்பான்மையா நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். இது பாதிக்கப்பட்டா பிஜேபிக்கும் பாதிப்புன்னு பிஜேபிக்கும் திங்க் பண்ண மாட்டாங்களா? என்ன சொல்றாங்க, யூபிக்கும் பீகாருக்கும் மகாராஷ்டிரத்துக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து தொகுதி மறுசீலனை அதிகமாக கொடுத்து தென்னகத்தை வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, தென் தமிழ்நாட்டுல தென்னகத்துல பிஜேபி கட்சியே இல்லாத மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. இது நிறைய பேர் இதை சொல்ல மறுக்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து இப்போ தேசிய மதச்சார்பற்ற ஜனதால கூட்டணியில் கொஞ்ச நாளும் நேரடியாக கொஞ்ச நாளும் நம்ம எங்க ஆண்டிருக்கோம், கர்நாடகாவை ஆண்டிருக்கோமா இல்லையா? பொம்மை ஆண்டாரு, நம்ம எடியூரப்பா ஆண்டாரு, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம், ரைட்டா? இந்த பக்கம் வாங்க, இன்னைக்கு தெலுங்கு தேசத்துல நம்ம மினிஸ்டராகவே ஒரு பிஜேபி சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு மினிஸ்டரே இருக்காங்க தெலுங்கு தேசத்துல, பெருவாரியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நம்ம தெலுங்கானால 18 எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கு பல பேர் இருக்காங்க. நம்ம ஹைதராபாத்தையே நம்ம கைப்பற்றணுமா இல்லையா? இஸ்லாமிய அதிகமாக வர ஹைதராபாத்தே பிஜேபி கை வச்சா இல்லையா? கேரளால நான் சொன்ன இது எல்லாமே இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1996 வேலாயுதம் மூலம் நம்ம 16 வென்றெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2019 2099 ஒரு 20 பேரை வென்றெடுத்தோம். நான் 20ல் நின்று 4 வென்றெடுத்தோம். திருப்பி 2021 4 எம்எல்ஏக்கள் வென்றெடுத்தாங்க. இப்போ 26 ஆல்ரெடி எம்பிஸ் பொன்னார் வென்றெடுத்தாரு, அன்புமணி, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது தனி கதை. சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வென்றெடுத்திருக்காரு, மதன் வென்றெடுத்திருக்காரு, இதெல்லாம் தனி கதை. அப்ப இவரு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியான சப்போர்ட்டர்ஸும் பாதிக்கப்படுறது பிஜேபி நினைக்காதா? இது சட்டங்க. அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்றப்ப நீங்க ஏன் இந்த டைவர்ஷன் நோக்கி நகர்றீங்கன்னா, உங்ககிட்ட சரக்கு இல்லை, பிரச்சனையே அதான். இப்ப நாங்க உடான் திட்டத்து மூலம் இவ்வளவு விமான தளத்துல கொண்டு வந்தோம் சொல்லு. டிஃபென்ஸ் காரிடார் மூலம் நம்ம வந்து 4 மாவட்டங்களை வந்து அரங்கணித்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை யூபி மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லு. குலசேகரப்பட்டினத்துல நாங்கள் வந்து 2வது ராக்கெட் தளத்தை அமைச்சோம் சொல்லு. வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டில் 11 ட்ரெயினை கொண்டு வந்திருக்கோம் சொல்லு. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லு. கரெக்டா? இதெல்லாம் வந்து சாதனைகள் தானே. இப்ப தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை சொல்லலாம். நம்ம இந்த விஷயம் இப்ப நீங்க வந்து அனுமதிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர முடியும் சொல்லு. நீங்க அனுமதிச்சுன்னா பிஎம்சி பள்ளி மூலம் தனியாருக்கு இயக்கலான பள்ளிக்கூடங்களை கொண்டு வர முடியும் சொல்லு. இப்படி வந்து நான் சொல்றது சும்மா குறிப்பிட்டு சொல்றது தான். மக்கள் மருந்தகம் மூலம் இன்னைக்கு வந்து மலிவு உள்ள மருந்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் சொல்லு. ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் 4 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் சொல்லு. இன்னும் 2 லட்சம் பேர் கட்ட ரெடியா இருக்கும், நீங்க அனுமதி தரல சொல்லு. அதுல 80% வீடுகள் பெண்கள் பேர்ல அரசு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம் சொல்லு. உஜ்வாலா திட்டம் மூலம் இலவச சிலிண்டர் மானியத்துல கொடுக்குறோம் சொல்லு. கரிப் கொள்ளையாளர் சிலிண்டர் திட்டத்தின் மூலம் நம்ம 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு அந்தோதயா திட்டத்துல கொடுக்குறோம் சொல்லு.
பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 4 மாசத்துக்கு ஒரு 3000 2000 வருஷத்துக்கு 6000 ரூபாய் தரம் சொல்லு. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் உங்க வீடு குடித நீர் எடுத்து வந்து தரம் சொல்லு. நீ என்ன சாதனை பண்ண? காலையில சோறு போட்டேன், மதியானத்துல சோறு போட்டேன், சாயங்காலம் சுண்டல் போட்டேன். இதான் சாதனையா? சொல்லுங்க, இதான் சாதனையா? என்ன இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? நாங்கள் கொடுக்கிற வரி பணத்தில் நீங்கள் வாங்கின கடன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த தமிழக அரசு செலவு பண்ண சதவீதம் 42%. மிச்சம் 58% கடன் வாங்கவும் வட்டி கட்டவும் சம்பளம் கொடுக்கவும் தான் செலவு பண்ணுது. டாஸ்மாக் கடையில் நாங்கள் மூட போறோம்னு சொல்ற மனமொழி மன்றம் 772 திறந்து கொடுத்து யாரு கொடுக்குற? டிஎம்கே காரன் வருமானத்தை கொடுக்குற தனியார் மன்றத்துக்கு போகும். நீங்க ஆர்டிஎல் எடுத்து பாருங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 2014 வெறும் 282 தான் இருந்துச்சு. நீங்க 2026 780 800 கடைகள் மனமொழி இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எடுத்த டேட்டா சொல்லுது. அந்த வருமானம்லாம் எங்க போகுது? நேரா திமுக காரர். நேரடியா 50,000 கூட வருமானம் டாஸ்மாக் வருமானம், மறைமுகமா திமுக காரங்களுக்கு மனமகிழ் மகிழ் மூலம் பெரிய வருமானம் போகுதா இல்லையா? இதான் நீ பண்ண சாதனையா? சொல்லுங்க. காலையில் உணவு போட்டோம், மாலை மதியானத்தில் சத்துணவு கொடுக்குறோம், சாயங்காலம் ஒரு சுண்டல் கொடுப்போம். இது சாதனையா? எல்லாரும் தண்ணீர் பெற்ற வேளாண்மை நம்ம முப்போகம் நமக்கு விளையுது. இந்தியாவே வேளாண்மையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம வேளாண்மை துறையில நம்மாழ்வார்ல இருந்து சுவாமிநாதன் அவருடைய கூற்றுப்படி மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டோம். இன்னைக்கு சோறு இல்லைன்னு இந்தியாவில் எவனும் சாக வேண்டிய கட்டாயம் இல்லை. 5 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒருவேளை சாப்பாடுக்கான இதை அம்மா உணவு உனக்கு கொடுக்குது. அந்த மாதிரி நம்ம வேளாண்மை தண்ணீர் அடைஞ்சிட்ட பிறகு நான் இன்னும் சோறு போடுறேன்னு நீ சொல்லி காட்டினா அது எவ்வளவு பெரிய அவமானம். அப்ப சோறு போட நிலைமையில் நீ வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 1.25 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு தங்கத்தை கொடுத்துருந்தான் ஜெயலலிதா திட்டத்தை. அதை முடக்கி நாங்க தவ புதல் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குன்னு ஒரு 30,000 கொடுத்து நாமம் போடுறேன். அதை பத்தி சொல்லு. 80,000 பேர் முதியோர் உலகத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 பேர் நீக்கினீங்களே. ஏன் 17,000 பேரை நீக்கிற அப்படின்னு கேட்டா நாங்க 80,000 பேர் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப 17,000 பேரும் நீக்கினதாச்சு, 80,000 பேர் கொடுக்கல முதியோர் உதவித்தை. அதை பத்தி சொல்லு. கேட்பாங்களா இல்ல? அப்ப நீங்க என்ன சாதனை இங்க செஞ்சீங்க? வெளிநாடுகளுக்கு போனீங்க. நான் துபாய் போறேன், லண்டன் போறேன், சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், அமெரிக்கா போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி நாங்க உலக முதலீடு மாநாடு நடத்துறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் சொல்லுங்க. என்ன வெள்ளை அறிக்கை கொடு. என்ன மாநாடு நடத்தி எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, எவ்வளவு வருமானத்தை, எவ்வளவு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், வெள்ளை அறிக்கை கூட இல்ல. வெள்ளை அறிக்கை கேட்டா வெயிட் பேப்பரை காட்டுறாரு பெரிய புத்திசாலியான தொழில்துறை அமைச்சர் ராஜா. அதிகார திமிர். உங்ககிட்ட வெள்ளை அறிக்கை கேட்டா உங்க டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஒயிட் பேப்பர் எடுத்து காட்டுற திமிர், அதிகார திமிர். அந்த யார் ஒருத்தர்கிட்ட அதிகார திமிர் இருக்கோ திருப்பி அந்த அதிகாரம் அவரிடம் செல்லாது. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். சீன்லாம் போட்டா சீன்லயே அனுப்பிச்சிடுவாங்க வெளியில. ரொம்ப நாள் ஓடாது அந்த படம். வெள்ளை அறிக்கை எல்லா கட்சியும் கேட்கறாங்க. நீ சொன்னல இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடியை செலவு பண்ணிருக்கல, உலக முதலீடு மாநாடு நடத்துறேன், அவனை கொண்டு வந்து ஹோட்டலை போடுறேன், ரூமை போடுறேன், சாப்பாடை கொடுக்குறேன், லொட்டை கொடுக்குறேன், லொசுகை கொடுக்குறேன், இவ்வளவு கையெழுத்து ஆகி விட்டது. 12 லட்சம் கோடி வந்துருச்சு. நாங்க 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். அங்க போனா செருப்பு கம்பெனில 50 பேர் தான் வேலை வேணும்னா நிக்கிறான். ஆயிரக்கணக்கான பேர் 50 பேர் தான் வேணும்ன்றதுல அத்தனையும் போய் அஇஅதிமுகவில் இருந்து திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது பாதியில் விடப்பட்டதா, அதெல்லாம் போய் ஒட்டி ஸ்டிக்கர் அரசாங்கம். நாங்க தான் வெட்டணும். நாங்க தான் நாயுடு, ஜிடி நாயுடு போலாம். ஆனா நாங்க ஜாதி பேரை வைக்க மாட்டோம். குறிப்பா பட்டியலின ஜாதியோட தலைவர் பேரை வைக்கவே மாட்டோம். மலர்கள் பேர்லாம் வைப்போம். தாமரை வைக்கவே மாட்டோம். தாமரை மலரே இல்ல, அது மலரே இல்ல. அதனால அந்த லிஸ்ட்ல இருக்காது. சுப்ரீம் கோர்ட் நறுக்குன்னு கொட்டுச்சு. இப்போ உனக்கு நாடு போற போக்குல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணி வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி உன்னோட வருவாயை அதிகப்படுத்தி கடனை கம்மி பண்றான்னு சொன்னா ஜாதி பேர்களை எடுத்து விடுவோம். நீ இப்ப சொல்ற என்ன வேலை நீ பண்ண? ஒரு அரசாங்கம் அடிப்படையான என்ன விஷயங்கள் தேவையோ அதை பண்ணுங்க. இன்னைக்கு கோடை காலம் வந்துருச்சு. இன்னைக்கு அவன் வாங்குற சம்பளத்தை மொத்தமா உன்னோட தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மொத்தமா கட்ட போறான். வயிறு எரிஞ்சு கட்டுருவான். அந்த கோடை காலத்துல நீங்க வெளியில தான் எரியுன்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய தலைவருடைய வயிறு எரியும். ஏன் தெரியுங்களா? 2000 ரூபாய் கட்டின இடத்துல அவன் எவ்வளவு கட்ட போறான்? 5000 ரூபாய் கட்ட போறான். வயிறு எரிஞ்சு கட்டுவான். ஆனா அவன் சம்பளம் 20,000 இருந்து 25,000 ஏறி இருக்குன்னா ஏறி இருக்காது. தன்னுடைய சாப்பாட்டை குறைத்து கொண்டு அரசாங்கத்துக்கு தண்டம் கட்டுறாங்க. மாசம் மீட்டர் வை. மாசம் ஆனா மீட்டர் கணக்கீடு பண்ணல வை. ஏன் வைக்க மாட்டேன்ற? நீ வைக்காதனாலதான் 500 யூனிட்டுக்கு மேல போகுது. வெயில் காலத்துல நீங்க ஏசி இல்லாம இருக்க முடியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே பத்தி எரியுதா இல்லையா வெயில்ல? ஏசி இல்லாம இருக்க முடியுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா 500 யூனிட்டுக்கு மேல போறப்ப என்னுடைய வருமானத்திலிருந்து பெரும் பங்கை நான் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தரேன். வரியை ஏத்திட்டேன் 300%. இதெல்லாம் நீ செய்யாத சாதனை செய்யல.
ஆனா செஞ்ச சாதனை என்னது? 100 ரூபா கட்டி இந்த வரியை 300% ஏத்திட்டார். கரண்ட் பில்ல 67% ஏத்திட்டார். அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் கரண்ட் பில் பீக் அவர் சார்ஜஸ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் போட்டு அவனுக்கு தொழிற்சாலையை மூடிட்டு, அப்பா அவனுக்கு ஒரு கும்பிடு, டிஎம்கே என்னைக்கு ஆட்சி விட்டு போதோ அன்னைக்கு இந்த ஃபேக்டரியை திறந்துக்கிறேன், எல்லாம் போகும் கொளுத்து வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவன் மூடிட்டு போறான். திருப்பூர்ல இருந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம். ஏன்னா பீக் அவர் சார்ஜஸ் போடுற, சர்சார்ஜ் போனா அவன் எப்படி கட்டுப்படி ஆகும்? அதையும் ஒழுங்கா கொடுக்கறதில்ல. மிஷின் ஒழுங்கு இருக்கு, டங்கு நிக்குது, மிஷின் எகிருது, கரெக்டான கரண்ட் கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டில் நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் டெவலப் பண்ணாதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 26 வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்தை தமிழக அரசு தயாரிச்சிருக்கா? கேட்கிறேன், ஸ்டாலின் ஒரு நேரடியாக கேட்கிறேன். ஒரு யூனிட் மின்சாரத்தை நாங்கள் தயாரிச்சுன்னு சொல்லுங்க. எல்லாமே கடன், வெளியில இருந்து வாங்கி கடன். கரும்பு கொடுக்குறோம், எல்லாம் சந்தோஷப்படும். எங்க யூபியில இருந்து கரும்பு வாங்கிட்டு வருது, உத்தரப்பிரதேசில இருந்து கரும்பு வாங்கிட்டு இங்கே இங்க விவசாய வேட்டி சட்டை என்ற கான்செப்ட் எது கொண்டு வந்தாங்க? வேட்டி செட்டப்புக்கு கொடுக்கணும் தீபாவளி இப்போ பொங்கலுக்குன்றது எதுக்குமா அந்த கான்செப்ட்? இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்கள் நன்மை அடையணும் தான் அது கொண்டு வந்தது. அது ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்போ நம்ம எல்லா வித ஃபங்க்ஷன்லையும் பூ எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ இளவு வீட்லையும் பூ யூஸ் பண்றோம், கல்யாண வீட்லையும் பூ யூஸ் பண்றோம், கோயில்கள்லையும் பூ யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம்? எத்தனை நாடுகள் அப்படி இருக்கா? ஏன்னா அந்த பூவை நீங்க யூஸ் பண்ண நீங்க உபயோகிக்க விவசாயிகளுடைய நலன் பாதிக்கப்படும். அந்த பூவை உற்பத்தி பண்றது யாரு? விவசாயிகள். விவசாயிகள் எப்போதும் நம்மளுடைய அங்கமா இருக்கணும். அவர்களுடைய வயிறு என்றைக்குமே எரியக்கூடாது. அவர்கள் விளைவித்த பொருளை சந்தைப்படுத்தி பணம் கொடுத்து அவர் என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம இதிகாசங்களையும் கொடுக்குறோம், கலாச்சாரம் பண்பாட்டத்திலையும் பூவை கொடுக்குறோம். புரியுங்களா உங்களுக்கு? அது ஏன் பண்றோம்னா அது எல்லாம் இன்டைரக்டா விவசாயிகள் வாழணுன்றது அந்த கான்செப்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை வாய்ப்பு தானே பண்ணணும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்லி சும்மா நீங்களே ஒரு தமிழ்நாடு திட்ட கமிஷன் ஒன்று ஏற்படுத்தி நாங்கள் 11.19% வளர்ந்துட்டோன்னு மட்டும் நீங்கள் மாறுதட்டீங்க. எங்கே வளர்ந்தீங்க? எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டு. போகாத ஒரு தானே வழி சொல்கிறேன். எப்பா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நீ திருத்தி கொடுப்பா, நீ கொடுத்த டிராஃப்ட் சரியில்லைப்பா, அது 2017 மக்கள் தொகைக்கு கணக்கிட்டு கரெக்டான டிராஃப்டை கொடுத்து திருப்பி அனுப்புறாங்க. மோடி அரசு வஞ்சித்து விட்டது, மதுரைக்கு மெட்ரோவில் வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோவில் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்கள்லாம் விட்டுட்டு ஒசூரில் போய் தான் நான் விமான தளத்தை வைப்பேன், இங்கே தான் பெட்டர் மாஸ் லைட்டை வைப்பேன் அப்படின்னா அவன் சொல்கிறான் 150 வருஷம் நாங்கள் வேற விமானத்தில் வரக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் பெங்களூரில் கேம்பகவுடான்ற அந்த விமானம் திறக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வைக்கிறேன்னு சொல்கிற இடத்துல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் இருக்குது, அவங்க ராணுவ சம்பந்தமான டெஸ்டிங் ஃபுல்லாக அந்த ஸ்கையை யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சு. அப்போ வேண்டுமென்றே அதானியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதானியை அனுமதிக்க மாட்டோம், காட்டுப்பள்ளி எக்ஸ்டென்ட் அதானி கேட்டோம்னா முக்காடு போட்டு போய் சைன் பண்ணுறது தான். வச்சுக்கோங்க, பரந்தூர் வச்சுக்கோங்க அதானி. நீங்கள் ஆனால் நாங்களும் அதானியை எதிர்ப்போம், அம்பானியை எதிர்ப்போம், அம்பானி மோடி அவர்கள் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்துக்கு நேரடியாக பத்திரிகை வச்சா முக்காடு போட்டு போறாரு உதயநிதி. யாரை ஏமாத்துற வேலை? நீங்கள் பண்ணிய சாதனைகளை சொல்ல முடியாத காரணத்தால் இன்றும் டெல்லியை பிடித்து தொங்கி நான் பல காணொலி சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரையும் பிடிச்சான் தொங்குவாங்க. ஒண்ணு கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க, இல்லாட்டி மத்திய அரசு பிடிச்சி தொங்குவானுங்க. தவிர இங்க மாநிலத்துல ஓட்டு போடுறவனுக்கு என்ன பிரச்சனையும் அதை சொல்ல மாட்டாங்க. நீங்க எடப்பாடி அதை கரெக்டா புடிச்சு போறாரா இல்லையா? என்னென்ன பாதிக்கப்படுகிறது? இன்னைக்கு புதிய வேளாண்மை மண்டலமா டெல்டா மாவட்டம்லாம் அறிவித்தோம். நாங்க மீத்தேன் ஈட்டை இனிமேல் இங்க ஏற்க முடியாது, இங்க குடோன் கட்டுறேன்னு சொல்லி 310 கோடி ரூபாய் வாங்கி இவங்க சுவாகா பண்ணிட்டானுங்க. எங்கேயுமே கிடங்கி கட்டாம நெல் பயிரெல்லாம் முளைத்து விட்டது. அப்ப விவசாயி நேரடியா பாதிக்கப்படுறான், அவனுக்கு கோபம் வருது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கூட கோவம் டென்ஷன் ஆகி நான் மோடி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன், மிகப்பெரிய காமெடி தான் அப்படி இப்படின்றாரு சார். 1900 பழைய திமுக நீங்க பாப்பீங்க, பழைய திமுக நாங்க பார்த்தது இல்லை. உண்மையா நாங்க சின்ன பிள்ளை தான். இப்ப 1930 மாதிரி 1960 மாதிரி இந்தி போராட்டத்துல மக்களை கொந்தளிப்பு செய்வேன்னு சொல்லி ஒரு ஓட்டுறாங்க. அந்த தாளமுத்து நடராஜெல்லாம் திமுக காரனே கிடையாது. இவனுங்களா அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இவனுங்க ஸ்டிக்கர் எவன் எது செஞ்சாலும் ஸ்டிக்கர் ஒட்டி ஆதவர்ஜினா மாதிரி தான் இவனுங்க. என்ன நடந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிப்பானுங்க. நாங்க தான் அதை பண்ணோம், எங்களால தான் அது பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் பழைய திமுகவெல்லாம் இங்கே பார்க்கறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் டிஜிட்டல் மீடியாவில் தெரியும். இன்றைக்கு நீங்கள் 5 வருடமாக என்ன பண்ணினீங்க தான் சொல்லி ஓட்டுக்கணும். அதானுங்க முக்கியம். எடப்பாடி எவ்வளவுதான் ஸ்டாலின் ஆட்சி விமர்சிச்சு சொன்னாலும் அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனையா சொல்றாரு. மருத்துவக் கல்லூரியில் உள்ஒதுக்கீடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 7.5% சொன்னது சாதனையா சொல்றாரு. அம்மா உணவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணதை சாதனையா சொல்றாரு. நீ சொல்லு, எதனா ஒரு திட்டம் சொல்லு. 2010 எடப்பாடி பழனிசாமியால் தனியாருடன் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம். கொரோனா டைம்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அதை நீ அடிச்சாங்க, காப்பி அடிச்சு ஸ்டிக்கரை விட்டு நான் தான் கொண்டு வந்தேன். ஸ்பெயின் கேட்குது, லண்டன் கேட்குது, உலக நாடுகள்லாம் கேட்கறாங்கன்னு ஒரு காமெடி பண்றீங்க.
அன்றைக்கு கொரோனால தேவையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தனியார் ஒரு டைப் வச்சு இவங்க விலகிட்டு தனியா நாங்களே பண்ணிக்கிறோம்னாங்க. இப்போ இவர் 23 இவரே வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. தாய்மானவர் ஒரு திட்டம், கலைஞர் உரிமை திட்டம், மக்கள் நீதி மையத்தில் காப்பி அடித்த ஒரு திட்டம், தாய்மானவர் திட்டம், இன்னொரு காப்பி எடுத்த திட்டம், வீடு வீடு ரேஷன் கொடுக்குறன்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்தினோட திட்டம். எல்லாமே காப்பி பேஸ்ட். மக்கள் மருந்தகம் நம்ம அமிச்சா இவர் முதல்வர் மருந்தகம். நம்ம விஸ்வகர்மா யோஜனா கொண்டா அது கிடையாது, கலைஞர் கைவினர் திட்டம் அப்படின்னு போறது. நம்ம வந்து ஆவாஸ் யோஜனா கொண்டா அது கிடையாது, கலைஞர் வீடு கட்டும் திட்டம். எல்லாம் காப்பி பேஸ்ட். மொத்தமா மத்திய அரசினோட பணத்தை வாங்கி இவ சகினிவாசன் நம்ம கட்டித்தரோம் பெண்களுக்கு, இவருக்கு பூந்து நாங்கள் தான் வந்து பெண்களுக்காக கட்டிடம் கட்டித்தரோம் பூந்து அதுல அடிக்கிறது. எல்லாம் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை சொல்ல முடியாமனாலதான் இன்றைக்கும் டீலிமிட்டேஷன் இப்ப தூக்கிட்டு கச்சத்தீவை பிடிச்சி தொங்குறது, நீட்டை பிடிச்சி தொங்குறது, மத்திய அரசின் கொடுத்த இருமொழி கல்வியை பற்றி தோன்றது, பிஎம்சி பள்ளி சம்ஸ்கிருதா நிதி அபியான் திட்டத்தை பற்றி தொங்குறது, நம்ம ஜல்ஜீவன் திட்டம் நிதி வரலன்னு போச்சு, ஜிஎஸ்டியில் நிதி வரலன்னு ஃபுல்லாக அந்த மடை மாற்றுறது வந்து இவர்கள் தலையில் இவர்களே மண்ணை அள்ளி போடுறாங்க. எடப்பாடி அவர்களுடைய ரூட் ரொம்ப கிளியராக இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பரப்புரையிலும் கருத்து கணிப்பிலும் முதலில் வந்து இந்த முறை ஆட்சி அமைப்பார். அற்புதமான கருத்தில் இளைஞரோட பார்த்துருக்கு. நன்றி.